ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, அன்போட கிளவுட் கிச்சன அடிச்சு சேதப்படுத்தணும். வீட்லயும் யார்கிட்டயும் பேசலன்னு சொல்றாங்க. எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, ஜேபி ரெஸ்டாரண்ட் பக்கத்துல ஒரு வேலையா போறாங்க. அங்க ரெஸ்டாரண்ட்ல கண்மணிய பார்க்குறாங்க. இவகிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, உள்ள போயிர்றாங்க. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, அன்பு வெளிய வராரு. 2 பேரும் எப்படி இவங்க இங்க? அப்படின்ற மாரி ஷாக் ஆகுறாங்க. அங்க ஒருத்தர்கிட்ட இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நீங்க ஏன் அத கேட்குறீங்க? அப்படின்றாங்க. அதுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு கண்மணி பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல ரெஸ்டாரண்ட்டோட நிர்வாகத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்ப அவரு என்ன பண்றாங்கன்னும்போது, அவரு செஃப்பா இருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணிக்காக நீ செஃப்பாவே இங்க வேல பார்க்க வந்துட்டியா அன்பு? என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டல்ல அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. க கண்மணி நீ முன்னல்ல தப்பிச்சது. இந்த டைம் நான் உன்ன விடமாட்டேன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு ஒரு லாரி டிரைவர் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த கண்மணியோட வண்டிய அடிச்சு தூக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, லாரிய விட்டு அடிச்சிடுறாங்க. கண்மணி அடிபட்டு கீழ விழுந்துடுறாங்க. ய கூட்டமா இருக்காங்க. அந்த வழியா அன்பு வராங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாரி போய் பார்க்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கண்மணி அடிபட்டு ரத்தம் வந்துன்னு இருக்கிறத பார்த்து அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. கண்மணி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறாங்க. கூட்டின்னு போய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க அப்படின்ற மாரி டாக்டரும் சொல்றாங்க. அங்க கண்மணியோட அம்மா, "ஐயோ! என் பொண்ணுக்கு என்னாச்சு?" அப்படின்ற மாரி வராங்க. இந்த மாரி தாங்க போயின்னு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.